ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. அடுத்த முதல்வரை தேர்வு செய்யும் பணியில் பாஜக மேலிடம் ஈடுபட்டுள்ளது. பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணங்களை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பிறகு பதவியேற்பு விழா இருக்கும் என கூறப்படுகிறது. புதிய முதல்வராக வருபவர் கெஜ்ரிவாலுக்காக கட்டப்பட்ட ஆடம்பர பங்களாவில் தங்க மாட்டார் என டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லி கவர்னர் VK சக்சேனாவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தபோது டெல்லி பொதுப்பணித்துறை கட்டிய ஷீஷ் மகால் பங்களாவுடன் அதை ஒட்டிய 4 அரசு இடங்கள் சேர்க்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு வந்தன. அந்த அரசு சொத்துகளின் இணைப்பை ரத்து செய்ய வேண்டும். அவை எந்த நிலையில் இருந்தனவோ அதே போல பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜகவின் புதிய முதல்வர் அந்த பங்களாவில் தங்க மாட்டார். அந்த பங்களாவின் எதிர்காலம் குறித்து புதிய அரசு முடிவெடுக்கும் என வீரேந்திர சச்தேவா கவர்னருக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். 2015 முதல் 2024 அக்டோபர் வரை முதல்வராக இருந்த கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லமாக அந்த பங்களா இருந்தது. முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அந்த பங்களாவிலிருந்து கெஜ்ரிவால் குடும்பத்துடன் வெளியேறினார். கெஜ்ரிவால் மீது பாஜக வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் பல கோடி ரூபாய் வரி பணத்தை விரயமாக்கி புனரமைக்கப்பட்ட முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை பங்காளன் என சொல்லிவிட்டு கெஜ்ரிவால் கட்டி கொண்டிருக்கும் வீட்டை பாருங்கள் என தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது. கெஜ்ரிவால் மீதான ஊழல் வழக்குகளுடன் அவரது பங்களா குறித்து பாஜக முன்வைத்த விமர்சனங்கள் தேர்தலில் மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் மக்கள் பாஜகவுக்கு பெருமளவு ஓட்டளித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்தியுள்ளனர்.